ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் முடங்கியதன் காரணமாக உலகமே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய கௌரவ மண்டல இயக்குனர் திரு வெங்கட்ரங்கன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இப்போ மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உலகமே சந்தித்திருக்கிறது. இப்போ உலகமே எவ்வளவு மைக்ரோசாஃப்டை நம்பி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்ன நடந்தது உண்மையாக தொழில்நுட்ப கோளாறு? ஏன்னா கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனத்தில் அந்த பாதுகாப்பு கோளாறு என்று சொல்லப்பட்டிருந்தது. என்ன நடந்தது? சாமானியர்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு சொல்ல முடியுமா? நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸை நம்பி இருக்கோம். வேர்ல்டு இயங்குறதே கம்ப்யூட்டர்ஸ் தான். இது சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இப்போ அதிகமாக இருக்கும். இன்னும் வர ஆண்டுகள் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம மோர் அண்ட் மோர் கம்ப்யூட்டர்ஸ் நம்மளோட லைஃப்ல இன்டகிரேட் ஆயிருக்கு. அண்ட் நேற்று கெட்டதில் ஒரு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த பாதிப்பு பெருநிறுவனங்கள் பயன்படுத்தும் கணினிகள்ல தான் வந்திருக்கு. தனிநபர் கணினிகளோ ஒரு மாணவனோட மடிக்கணினிலையோ நம்ம பயன்படுத்தும் செல்போன்லயோ வரல. இன்றைக்கு செல்போன் நமக்கு கணினியை விட இன்றியமையாத ஒரு கருவி. அதில் வந்ததுன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும். நல்ல வேளை வரல. அது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இது. பெருநிறுவனங்களில் வந்ததுனால அவங்க கிட்ட அந்த ஐடி மேனேஜ்மெண்ட் அந்த டீம் இருக்கு, இன்ஜினியர்ஸ் இருக்கு. அவங்களால நேற்று உடனடியாக அது கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அது கேட்ட கேள்வி என்ன நடந்தது அப்படின்னா, எல்லா கம்ப்யூட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ், ஆண்ட்ராய்டு, iOS, அப்புறம் ஆப்ஸ் இருக்கும். இது பாதுகாப்பு செயலிகள், ஆன்டிவைரஸ், செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் போடுவாங்க. நம்ம ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக யூகேல கூட NHS ஹாஸ்பிட்டல் எல்லாம் ரான்சம்வேர் வந்ததுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு செக்யூரிட்டி சாஃப்ட்வேர், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்குங்கிறது. இது விண்டோஸ்க்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் அந்த ஹார்ட்வேர் லேயர்லேயே ஆப்ரேட் பண்ண, அப்போதான் மிஷின் செக்யூரா வைக்க முடியும். அந்த லேயர்ல ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கட்டிடத்துக்கு அடித்தளம் மாதிரியான இடத்துல இது ஆப்ரேட் பண்ணுது. அந்த ஒரு செயலியில பிரச்சனை வந்துருச்சு. அதனாலதான் எந்த கணினியுமே ஆன் பண்ண முடியல. இதுதான் நடந்த விஷயம். இதுல இன்னொரு விஷயம், நேற்றே நான் சொன்ன மாதிரி இது ஒரு நாசக்கார வேலையோ இதுவோ ஒரு ஹேக்கிங் அட்டெம்ப்டோ இல்லை. அதனால எந்தவித தரவுகளும் இது வரைக்கும் திருடு போகலை. தரவுகள் திருடு போகலங்கிறது உண்மையாவே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம், ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். இப்ப தொழில்நுட்ப கோளாறை நாங்கள் சரி செய்து விட்டோம் அப்படின்னு கிரவுட் ஸ்ட்ரைக் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் பெருநிறுவனங்கள் அதை சரி செய்வதற்கு அந்த சரி செய்யப்படுவது அடைவதற்கு நேரமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் எவ்வளவு காலம் பிடிக்கும்? ஏன்னா பெருநிறுவனங்கள் அவதிப்படுவதை விட விமான போக்குவரத்து முடங்கி இருப்பதால் பயணிகள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா இது கிரவுட் ஸ்ட்ரைக் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. ஆனா இது இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டருக்கு அப்டேட் பண்ணணும். ஒரு பெருநிறுவனங்களும் அவங்கவுங்க ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பாங்க, எப்படி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும்னு. நீங்க ஒரு இதுக்கு போனீங்கன்னாலே, சார் எங்க ஆஃபீஸ்ல இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியாது சார், அலோவ் பண்ண மாட்டாங்க எங்க ஐடி அப்படின்னு சொல்றதை கேட்டிருப்பீங்க. அது மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. அந்தந்த நிறுவனங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேரால உடனடியா பண்ண முடியும், அதுக்கான டீம்ஸ் அவைலபிளா இருப்பாங்க. சில பேருக்கு இருக்காது. அந்த மாதிரி இதுதான். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மைக்ரோசாஃப்ட்ல இருந்து, கிரவுட் ஸ்ட்ரைக்ல இருந்து அந்தந்த ஐடி நிறுவனங்கள், நம்ம இன்ஃபோசிஸ் ஆகட்டும், ஆக்சென்சர் ஆகட்டும், இவங்கெல்லாம் அந்தந்த கம்ப்யூட்டர்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க டீம்ஸ் எல்லாருமே ராப்பகலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெருமளவுக்கு இன்றைக்கு சரி செய்யப்படும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுது இனிமேல் இது போன்ற நடக்காமல் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல இது தொழில்நுட்ப கோளாறு, அதுக்கு நம்ம உறுதி கொடுக்க முடியாது, இது போன்று மீண்டும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நாம் தான் அதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நல்ல கேள்வி. இது ரெண்டு இதுவா பார்க்கணும். இதுல பங்கு மென்பொருள் நிறுவனங்களுக்கு, மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், IBM ஆகட்டும், இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், இவங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா இது எது எடுத்து காட்டுதுன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கை எந்த அளவுக்கு கணினிமயமாயிருக்கு. கணினிகள் வேலை செய்யல, இது விண்டோஸ் கணினிகள்ல வந்த பிரச்சனைன்னு மட்டும் இது வந்திருந்தாலும் அதை மட்டும் பார்ப்பது சரியா இருக்காது. இதே நாளைக்கு ஆண்ட்ராய்ட்ல வரலாம், ஐபோன்ல வரலாம். போன் வரலன்னு வச்சுக்கோங்க, போன்ல இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா இன்னும் கிரிட்டிக்கலா இது ஆயிருக்கும். நல்ல வேளை வரல. பட் இனிமே வராம இருக்கிறதுக்கு அந்தந்த நிறுவனங்களை யோசிக்கணும். ஸோ மென்பொருள் நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு, இதை எப்படி இனிமே வராம செய்யறதுக்கு, தடுக்கிறதுக்குன்னு. இதுல ஒரு விஷயம் சொல்றேன், எந்த ஒரு சாஃப்ட்வேர்லயுமே ஒரு லைன், ஒரு வரி, நிரலியோட ஒரு வரியில தான் பிரச்சனை வரும். ஆனா ஒரு தனிநபர் செய்யக்கூடிய பிரச்சனை இல்லை. இது ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல மிஸ்டேக் நடந்திருக்கு எங்கேயோ. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தில் எப்படி அப்டேட்ஸ் பண்றது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் தீவிரமா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தருணம் இது. எல்லா பெருநிறுவனங்களும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இது மாதிரி வராமல் செய்யலாமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. வருங்காலங்களில் கண்டிப்பா அதுக்கான முயற்சி செய்வாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, தனிநபர்கள், தனி நிறுவனங்கள்
ஒரு மாற்று ஏற்பாடை பத்தி யோசிக்கணும். நான் புதுசா ஒன்றும் சொல்லலை, நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஒரு கான்ட்ராக்டரா இருப்பார், 2 செல்போன் வச்சிருப்பாரு. ஏன் கேட்டீங்கன்னா, சார் பேட்டரி போயிடுச்சு, இல்லை சிக்னல் கிடைக்கலன்னா எனக்கு வேணும் சார், என் பிசினஸே இதுல தான் இருக்கு அப்படிம்பார். ஒரு பெருநிறுவனங்களும் ஒரு நபருக்கு இன்னொரு கம்ப்யூட்டர் கொடுக்க முடியாது. ஆனா 10 பேருக்கு இன்னொரு கம்ப்யூட்டர், வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இல்லைன்னா வேற ஒரு போன் அல்லது டேப்லெட் இந்த மாதிரி கொடுக்க முடியுமான்னு யோசிக்கணும். ஏன்னா இது கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வரும்போது நம்ம பேக்கப்ஸை பத்தி யோசிக்க வேண்டிய தருணம் இது கண்டிப்பாக. அப்டேட்ஸ் பண்றப்ப இது மாதிரியான கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை எப்படி மீண்டு செல்வது, அதை எப்படி கடந்து செல்வது அப்படிங்கிறதுக்கான படிநிலைகளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த கண்டுபிடிப்பதற்கான வசதி, அந்த கண்டுபிடிப்பதற்கான கணினி மென்பொருள் பொறியாளர்கள் நம்மிடமே இருக்கிறாங்களா, அல்லது அதற்கான இன்னும் படிப்பை கொண்டு வர வேண்டும், அதற்கான இன்னும் முயற்சிகள் செய்ய வேண்டும், ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும் அந்த துறையில அப்படின்னு இருக்கா? நல்ல கேள்வி. இது பாத்தீங்கன்னா இதுல நேத்து புதுசா சாஃப்ட்வேர்ல பிரச்சனை இல்லை. அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண எல்லா சாஃப்ட்வேர் எழுதிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு கம்ப்யூட்டருக்கு 10 கம்ப்யூட்டருக்கு 100 கம்ப்யூட்டருக்கு 1000 கம்ப்யூட்டருக்குன்னு படிப்படியாக தான் அனுப்புவாங்க. ஒரு அப்டேட்டை உடனே அனுப்ப மாட்டாங்க. நம்ம ஒரு கல்யாணத்துல ஒரு பந்தியில சுவைச்சு பார்த்துட்டு தான் வெளில பந்தியில பரிமாறுவாங்க. எடுத்த உடனே அப்படியே சமைச்சிட்டு அடுப்புல இருந்து கொண்டு போய் பரிமாற மாட்டாங்க. அது மாதிரி அதனால சமையல் கரையில புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணுமான்னு நம்ம பார்க்க கூடாது. இந்த பரிமாறினதுல தான் பிரச்சனை. அது ஏன் நடந்தது, அதான் நான் சொன்னேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த ப்ராசஸ்ல அதை பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு தருணம். இது ஒரு ஹியூமன் எரர். இது மனித தவறின் காரணமாக இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. பட் ஒரு மனிதனுடைய தவறு கிடையாது, ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு ப்ராசஸ்ல அந்த தவறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தொழில்நுட்பங்கள் எத்தனை இருந்தாலும் மனிதனும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்க சொன்ன ஒரு மிக அருமையான கருத்து, அதற்கு மாற்று என்னங்கிறத நம்ம ஏற்கனவே யோசித்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறேன். அப்ப மாற்றாக எதையெல்லாம் கருதலான்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அதான் நான் சொன்ன மாதிரி மாற்றா ஒரு இதே ப்ராப்ளம் செல்போன்ல வந்திருந்தா நம்ம ஒரு பேக்கப் வச்சுக்கலாம். தனிநபர்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன், வீட்டில் ஒரு 4 பேருக்கு ஃபோன் இருக்கு, ஃபோன் ரொம்ப கிரிட்டிக்கல். இதுக்கு பசங்களை டியூஷன் அனுப்புறோம், ஃபோனை கொடுத்து அனுப்புறோம் பாதுகாப்புக்கு. அப்படி இருக்கும்போது கொரோனால பாருங்க, எல்லாரும் ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் வீட்டில் ஒரு பழைய ஃபோனை கொடுத்துரும், ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது கொடுக்காம வச்சுக்கலாம். எல்லா ஃபோனையும் வச்சுக்க வேண்டாம். ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டில் ஒரு ஃபோனை பேக்கப்பா வச்சுக்கிறது இதுவா இருக்கும். அதே போல பெருநிறுவனங்களும் ஒரு 1000 10,000 கம்ப்யூட்டரை வச்சு ஹேண்டில் பண்ற பெருநிறுவனங்கள் மாற்று ஏற்பாடுகளை பற்றி யோசிக்கணும். கணினிகள் போட்டிருக்காங்க, செக்இன் டெஸ்க்ல ஏர்லைன்ல இந்த ப்ராப்ளம் வருதுன்னா செல்போன்ல பண்ண முடியுமா? அதே ஒரு பேக்கப்பா செல்போன்ல அந்த அளவு ஸ்பீடா பண்ண முடியாது, அதுக்கு தான் அவங்க கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க. ஏன் எல்லா டெஸ்க்லயும் விண்டோஸ் கொடுக்குறாங்கன்னா ஸ்பீடா பண்ண முடியுதுங்கிற காரணத்துக்காக கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பேக்கப்பா செல்போன் இல்ல ஒரு டேப்லெட் 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பேக்கப் கிரியேட் பண்ண முடியுமா அப்படி. இது அகைன் நான் திருப்பி இந்த சமையல் இதுக்கே போறேன். இது ஒன்றும் புதுசா கம்ப்யூட்டருக்கான விஷயம் இல்லை. ஒரு கல்யாண பந்தியில சமையல் தயார் பண்றாங்க, தயிர் கெட்டு போயிடுச்சு, பால் கெட்டு போயிடுச்சுன்னா சமையல்காரர் யோசிப்பார் மாற்று என்ன பண்ணலாம் அப்படின்னு. அது மாதிரி பெருநிறுவனங்கள் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய தருணம் இது. நன்றி சார். பல்வேறு விளக்கங்களையும் பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கியமைக்கு நன்றி. ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி. ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.